Baby, what's that? Vijay, Talabadi Vijay, South Indian Chief Minister of India. What? What? அவனை ஒண்ணும் தெரியாத உதவாக்காரன் நினைக்காத, அவன் மகா கட்டிக்காரன். ஸ்டாலின் அங்கிள் உதவாக்காரன் துப்பு கட்ட பையன். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இவரு ஸ்பீடு அவர்த்தையும் வெட்டி விக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா. Baby, what's that? Vijay, Talabadi Vijay, South India. What? What the fuck is they saying? யாரோ தளபதி விஜய் கேக்குறான். Same same. Patti same. Dalividi Prime Minister. DK. தளபதிங்கிறாரு இவரு. தளபதி எங்க தளபதியை பார்த்து தளபதிங்கிறீங்க. ஸ்பீட். ஆமா, நீ என்ன பிள்ளை எப்ப பார்த்தாலும் சிலித்தனமா பேசி அசிங்க பண்றானே. Bro, fuck. அவன் காண்டாயிட்டா, என்ன யாரோ சொல்றான், what the fuck அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். இதுனா போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியரா சித்ரியா. I don't know what the fuck going on today. What y'all say? Talabadi Vijay. G-Vay. Vijay. South Indian actor. சவுத் இந்தியன் ஆக்டர் யாரா? எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. என்ன புடிச்சவன் கோடி பேர் வெளியே இருக்கான்னா அப்ப இவருக்கு தெரியாது. என்னது இது? கடைசியோட லூசு மாதிரி துரத்துறாங்க. இந்த மாநிலத்துல எல்லாரும் இப்படிதான் இருப்பான்னு நினைச்சிருப்பாரோ. ஏய் மச்சான், உள்ள நிறைய பைத்தியம் வாய சம காமெடியா. Chief Minister of India. Nani? Chief Minister of India. Chief Minister of India. Chief Minister. என்னது இது? இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடக்குது? முதல்ல உங்க ஆள் கட்சி ஆரம்பிச்சு இந்திய வசதியில பிஜேபி கொண்டு போய் அரவணை வச்சிட்டாப்புல. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. Baby, what's that? Vijay, Talabadi Vijay, Chief Minister of India. Councillor of India. இதுல வர சொன்னா கடைசியா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இப்படி தெரியாத விஷயத்த என்ன போல அறிவாளத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். போயிட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு விஜய் ஓட்டு போட்டு வருவாங்க போல. இந்தியாவிலேயே அறிவாளிங்க 2 பேர், ஒன்னு ஜிடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மலிங்க. விஜய் பிரதமர் ஆகணும்னு ஓட்டு போட்டு வருவாங்க. அவர் நிக்கவே இல்லடா, பரவாயில்ல போடுவோம். ஒட்டா போய் உங்களை வச்சு கட்சி வளர்க்க முடியாது, தமிழ் வளர்க்க முடியாது. இல்ல இப்ப இத பாக்குறோம், வெள்ளட்டுக்கிற ஒரு வெள்ளக்கடம் பார்த்தா கேவலமா நீங்க மாட்டான். இந்த கொஞ்சம் யாரா நீங்களோட அரசியல் அறிவு இவ்வளவுதான். ஒன்னா ஆளாவது வளரணும், இல்ல அறிவாவது வளரணும். 2 வளரலன்னா எப்படி? I stand with விஜய் சார்னு, I stand with கரூர் அப்படின்னு போடாம, விக்டிம்ஸ் போடாம I stand with விஜய் சார்னு போடுறான். ஏன்னா என்னடா உன்னோட சக ஃபேன், இன்னொன்னு ஒரு அணில். உங்களுக்கு தற்குறின்னு சொல்றதுக்கு காரணம் அந்த கூட்டத்தை அதுக்குதான். முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவங்க போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஊசி போட்டு கொண்டு கடல் எல்லி போட்டணும். எங்கடா உங்க லீடர்? சொகைய விட தான் சொல்லுவேன். என்ன கேட்டீங்க? உங்க லீடர் எங்க? அவனை பத்தி பேசாதீங்க போலீஸ்கார். ஏண்டா? அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? இப்படி திரும்பி அப்படியே ஓட்டா. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பாக்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. நல்லா போச்சு. உம்பத்து பாங்க என்ன பாரு வேண்டாம். ஆனா எதிரிப்பா மணியா நீ சும்மா பாக்கத்திலேயே வச்சிருப்பாங்க, மறந்துடுவாங்க. புசியானந்து 20 லட்சம் எல்லாரும் ஒன்லைன் போட்டு விட்டோமே, அத பத்தி தாய்மாரங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? வீட்டுல ஏதாவது தற்கொலை மிச்சம் இருந்தா அடுத்த மீட்டிங்க்கு அனுப்புறோம்னு சொல்றாங்க. தம்பி, இதுல மாட்டு மூத்திரம் கலந்து வச்சிருக்கேன், 2 பேர் எடுத்து குடிங்க. வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உங்க சௌரிய பேச. நடுவில் கூட ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஒரு பெரிய ஒருத்தரோட ஒரு சின்ன மாநாடு ஏதோ ஒன்று நடக்குது, அதில் ஒரு சொல்றாரு, இந்த மாநாடு பார்க்கறதுக்காக நம்ம ரசிகர்கள் வந்து வேலையை கூட விட்டுட்டு லீவு போட்டுட்டு வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள் தான் நமக்கு வேணுங்கிறாரு. ஏன்டா அவன் வேலையை விட்டு வந்துட்டான், லீவு போட்டு வந்துட்டான்னா அன்னைக்கு காசு சம்பளம் நீயா கொடுப்ப? அது கிடையாது. உனக்கு கொஞ்ச நேரத்து வேலை, நின்று கூட்டம் போட்டு ஜாலியாக பேசிட்டு அப்படி போயிடுவோம். ஆனால் இவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா? அப்போ பொறுப்போட இப்போ அஜித் சார்லாம் சொல்கிறாருல்ல, தம்பி உங்களோட
லைஃப் ரொம்ப முக்கியம், உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, உனக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, அதை நீ என்னன்னு பாரு, உனக்கு சுற்றி நடக்கிற அரசியலை புரிஞ்சுக்க, ஒரு வாழ்க்கை தான் உன்னோட வாழ்க்கை, அதை கொண்டாட்டமாக வாழு, ஹாப்பியாரு, 4 பேருக்கு பிரயோஜனம் இருக்க மாதிரி ஒன்று சொல்கிறாருல, அந்த பொறுப்பு எல்லாத்துக்குமே வேணும். அண்ணன் செத்து போனது உங்க ரசிகர்னே, உங்களுக்கு பாடுபட்டு உயிரை விட்டுருக்கான். டேய், இவன் நானோட உயிரோட சொன்னேன், நானோட ரசிகர் மன்றம் சொன்னேன், நானோட கரண்ட் கம்பத்துல கொடி கட்ட சொன்னேன். ரசிகர் மன்ற பேரால எவனோ செய்யற முட்டாள் தந்துக்கா நான் தான் பொறுப்பா. விஜய்க்கு இன்னும் 10 வருஷத்துக்கு பிசினஸ் இருக்குங்க, நிச்சயமா வர மாட்டார் விஜய் அவர்கள். இதற்கு அடுத்து இன்னும் ஒரே ஒரு படம், அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் பெரிய பிரேக் விடுறதா அரசியல் தீவிரமாக. ஆமா, விஜய் ரிட்டையர்மெண்ட் பிளான் தான் பண்றாரு. உடனடியாக அவர் ஏன் அரசியலில் வரவே மாட்டார் என்பதை நான் இவ்வளவு உறுதியாக சொல்கிறேன் என்றால், விஜயோட வியாபாரம் எப்படியும் 200ல இருந்து 250 சந்தை மேல நான் சொல்றேங்க வராதுங்க. வேலையை பார்த்துட்டு இருக்காரு, மகளிர் அணி ஆரம்பிக்கிறாங்க, ஐடி விங் ஆரம்பிக்கிறாங்க, கூப்பிட்டு எல்லாருக்கும் சோறு போடுறாரு. என்ன பண்ணி போயல வா முடிய இப்படி தூக்கி விட்டாக்கா அது அம்பி, இறக்கி விட்டாக்கா அந்நியரா. உனக்கெல்லாம் உனக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? நீ இப்படிதான் சுத்திட்டு இருக்கடா, நீ பைத்தியமாடா. இதேதான் அந்த டெய்லரும் சொன்னேன், எனக்கு நீங்க பாசா இல்ல லூசான்னு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.